கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தள் முகிழ் விரர் சீதை காகி கடுஞ்சிலை சென்றிருக்க வேந்தர் தலைவன் சனகராஜன் தன் வேள்வியேர் கண்டாருளர். பஞ்சாயுதபாணியா இருக்கக்கூடிய பெருமாள் நாந்தகம் கத்தி சங்கு தண்டுன கதை நானொலி சார்ங்கம் நானொலி சார்ங்கம் திருச்சக்கரம். எம்பெருமானுடைய திருவாடி சக்கரத்துக்கு மட்டிலும் தனியான ஒரு பெருமை உண்டு. ஆகினாலே திருச்சக்கரம் ஏந்து பெருமை. ராமபிரான் கோதண்டபாணி தானே நாள் அவதாரத்துல அவசியம் வரும் பொழுது தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹா என்று தான் பஞ்சாயுதபாணியாவும் மந்தோதரிக்கு காட்சி கொடுக்கிறான் இல்லையா? இப்படி பஞ்சாயுதபாணியா சங்கு சக்கரம் நாந்தகம் கதை முதலியதான ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாருன்னு சொல்றேன். அவரை பார்க்க முடியுமானால் இருக்குமிடம் நாடுதிரேகேல் அவனை பார்த்தவர்கள் உண்டு. காந்தள் முகிழ், காந்தள்னா ஒரு பூ, அந்த பூவனுடைய முகிழ் மொட்டு, அதுபோல சிறு சிறு அழகிய விரல் உடைய சீதைக்காகி கடும் சிலை சென்றிருக்க சிவதனுர்பங்கம் செய்து அவளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அப்படி ஒரு பிரதிஜ்யை நாம் பண்ணிவிட்டேன், அந்த வில்ல நீ வளைத்தாதான் பெண்ணை கொடுப்பேன், உனக்கு பரீட்சை இல்லது, பின்ன ஏன் பிரதிஜ்ய பண்ணினேன் அப்படின்னு கேட்டா அதேயாச்ச மயா சீதா என்று சொல்றார் ஜனகனே ஸ்ரீ ராமாயணத்துல. கண்ட பேர் வந்து பெண்ணை கொடு பெண்ணை கொடுங்க என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான். கொடுக்கலே அப்படின்னு சொல்லிட்டா உடனே சண்டை வரும் போல இருக்கு. யுத்தம் பண்றதுல நானும் திறமை உடையவன் தான், ஆனால் இஷ்டம் இல்லாதவன். திறமை இருந்தும் கூட நான் எப்பொழுதுமே யோகியா இருப்பதனால நான் எப்பொழுதும் தியானத்திலேயே நிம்மதியாக பொழுது போக்குறவனை வந்து சும்மா சண்டை பெண்ணை கொடு பெண்ணை கொடுன்னு. இதுக்கு என்ன பண்ணலாம் நினைச்சேன். இந்த சிவதனுஷ மமவா திரியம்பகஸ்யவா என்று சொல்லி இதை வளைக்கணுமானால் பெருமாள் தான் வர முடியும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா இருக்கிறதுனால எந்த பயலும் இதை வளைக்க முடியாதுன்னதுனால இதை யார் வளைப்பானோ அவனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பந்தயம் வச்சு விட்டேன். அதுக்கு பிறகு வந்தவாள் எல்லாருக்கும் அந்த வில்லே பதில் சொல்லி அனுப்பிச்சு விடுத்து. எனக்கு நிம்மதியா இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த வில்ல விளைப்பார் உண்டோ அப்படின்னு நினைக்கும் பொழுது பெருமாள் வந்து விட்டார். இந்த பரீட்சை பெருமாளுக்கு இல்லை, நீர் வளைச்சாலும் சரி வளைக்காத போனாலும் சரி, உங்களுடைய சீதை இவள் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன யதா பிரபான்னு உம விட்டு பிரிஞ்ச ஒருவள் இல்லையே அவள் அகலகில்லேன் இறையும் என்று உம்முடைய சொத்தை நீங்கள் எடுத்துக்கிறேள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம் உண்டு ஜனகனுக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வார்த்தை இவருக்கு ஒரு வார்த்தைன்னு வார்த்தை ரெண்டு வார்த்தை கூடாது. ரெண்டு வார்த்தை மாமனாருக்கு இருந்தாலேயே பெருமாளுக்கு பிடிக்காது. பெருமாள் சுபாவம் ராமோத்விர் நாபிபாஷதே என்று ரெண்டு வார்த்தை அற்றவர். அந்த இரண்டு வார்த்தை கூடாது, அதற்காக வேண்டி இந்த வில்ல வளைக்கணும் அப்படின்னு ஜனகன் வினயத்தோட கேட்க வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வீர் அவருடைய யாகசாலை யாக சமயத்துல ராமபிரான் வந்து நிற்கிற அழக அந்த வில்ல விளைக்கக்கூடிய அந்த ராமனை கண்டார் உளர். அங்கு இருக்கிறவர்கள் பார்த்தவர்கள் உண்டு. அவரை பார்த்ததும் உலகமே அவர்களுக்கு மறந்தொடுத்து அப்படி பார்த்தவர்கள் உண்டுங்க. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.